குட் மார்னிங். சாரி, குட் ஈவினிங் சேலம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பூஜா இன்சைட் கார்டு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்காக கொண்டு வந்திருக்கோம். சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பூஜா மண்டபம், அதுக்கப்புறம் இன்சைட் கார்டு நிறைய வீட்டில் பண்ணியிருக்கோம். பட் வந்து மக்களுடைய அந்தளவுக்கு நல்ல ஆதரவு இருந்ததுனால இந்த ஃபுல் செட்டப்பே புதுசாக பண்ணியிருக்கோம் சேலம் எக்ஸ்போக்காக. இந்த டோரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடல்லாம் எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷோவுக்காகவும் சேலம் கிளைண்ட்ஸுக்காகவும் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மக்களுடைய வந்து எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக விரும்பி பார்க்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா டோர்ஸ், அதுக்கப்புறம் மெயின் டோர்ஸ், மியூரல்ஸு, ஸ்கல்ப்சர்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டோர் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் உடன் ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கணும். நல்ல வேறு மெட்டல் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பேஸ்ட் ஆன் தி உங்கள் டோர் சைஸுக்கு ஏற்றப்பில் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ரைலிங்கு, மியூரல் ஒர்க்கு, அதே மாதிரி வந்து டோரில் வந்து மேலே கஜலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, அதே மாதிரி பூஜா ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இன்சைட் பூஜா கான்செப்ட் வந்து இந்த ஷோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் யூனிட்டுமே வந்து இந்த ஷோக்காக ஸ்பெசிஃபிக்காக ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மண்டபம் வந்து ரிலீஃப் மண்டபம். இது வந்து ஃப்ளாட் மண்டபம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃப்ளாட் மண்டபம்னு சொல்லுவோம். இதை வந்து ரிலீஃப் மண்டபம்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகரும் ரிலீஃபாக இருப்பாங்க. டோட்டலாக வந்து எல்லாமே வந்து யூனிக்காக இந்த எக்ஸிபிஷனுக்காகவும் சேலம் பீப்புளுக்காகவும் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வர கிரில்லு. இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் மெட்டல், காப்பர், அப்புறம் வந்து ஒயிட் மெட்டல், என்ன மெட்டீரியல் வேணாலும் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து இந்த சைட் இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே பூஜா டோர்ஸு. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐடலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக வரது பிராஸ் கலர் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ம காப்பர் கலரில் இருக்கும். இதில் காப்பரோட போர்ஷனும் நல்லாயிருக்கும். நல்ல வைப்ரேட்டிவான மெட்டீரியல். நம்ம வீட்டில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே அந்த அனுகரணகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபம் வந்து ரிலீஃபாக இருக்கும். இது வந்து காப்பர் ஃபினிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஃபினிஷ். உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் காப்பரில் பண்ணியிருக்கோம். தசாவதாரமும் காப்பரில் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து எலிகண்ட்டாக இருக்கிற பூஜா டோர்ஸுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தாஞ்சூர் பெயிண்டிங் வந்து இந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். டிவைன் ஃபீல்டில் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து அரச மர இலையில் வந்து கார்டு இருக்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பூஜா டோர் பண்ணோம்னா அதில் எப்படி இருக்குன்றத ஃபீலுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் டோரில் வந்து அஷ்டலக்ஷ்மி இந்த இன்சைட் பூஜா பண்ணும்போது என்ன டீட்டெயில் வரும், எப்படி ஃபினிஷிங் இருக்குன்றதுக்காக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது துளசி மாடம். நம்ம இன்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கீழே வீல் வச்சுருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஈஸி டு ஆக்சஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே ஒயிட் மெட்டல், பிராஸ், காப்பர்னு 3 மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஹேண்ட்மேடில் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே வந்து ஒரு ஹேண்ட்மேடில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.